ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா திருவள்ளுவரை பார்க்க தான் போகிறோம். அது எப்படி போகிறோம்னா கடலில் போட்டில் போகிறோம். ஆனால் நாங்கள் வந்த டைம் என்னன்னு தெரியலை, சரியான கூட்டம். சரி, நம்ம ஃப்ரீ லைனில் நின்று போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ரூ. 300 டிக்கெட் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணோம். இந்த ரூ. 300 டிக்கெட் எடுக்கிறதுல இருக்க பெனிஃபிட் ஒன்றே ஒன்று தான், அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்காமல் நம்ம ஃப்ரீயாக ஒரு லைனில் போகலாம். ஆனால் இந்த இடம் வர தான் நம்மளால் போக முடியும். இதுக்கு பிறகு காமன் லைன் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த நேரம் எப்படி இருந்துன்னா, எல்லாரும் லைனில் சிக்ஸாக்காக நிற்பாங்க. ஸோ இந்த லைன் எங்கே இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு போர்டு பார்த்தோம்ல, அந்த போர்டு வரை இருந்தது. ஸோ நம்ம அந்த லைனில் நின்னால் இன்றைக்கி போய் சேர முடியாதுன்னு ஒரே காரணத்தினால நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி ஒரு ஆளுக்கு ரூ. 300 போனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம போயிடுவோம்னு சொல்லி ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் ரூ. 300 பே பண்ணிட்டு வந்தோம். இங்கே அதுக்கு மேலே கூட்டம். எப்படியோ இந்த கப்பலில் ஏறியாச்சு. உள்ளே அப்படியே சேஃபாக உட்கார இடம் இருக்குதுன்னு பார்த்தா உட்கார இடம் இல்லை. சரி நின்றுட்டு தான் வரணும்னு, சரி நின்றுட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் முடியலை, சரியான கூட்டம். ஆனால் அவங்க லிமிட் இல்லாமல் ஆளுகளை ஏற்றிருக்காங்களா என்னன்னு தெரியலை, சரியான கூட்டமாக இருந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மேலே தான் பத்திரமா இருக்குது, யாருக்கும் போட தெரியலை. ஆனால் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தேன், அப்போ எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் தந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா போட் எடுத்தாங்க. ஸோ இது பீக் சீசன்னால் மேபி தரலையோனோ தெரியலை. ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட். இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த டிக்கெட் அந்த போட்டில் வர்றதுக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு அந்த கண்ணாடி பிரிட்ஜை பார்க்கறதுக்கோ இல்லை திருவள்ளுவர் நீங்கள் பார்க்க போகிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் ரூ. 30 சம்திங் இருந்து நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பேமெண்ட் பண்ணி அந்த டிக்கெட்டை காமிச்சா தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே விடுவாங்க. நீங்கள் டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போனோன்னே உங்களுக்கு தனியாக ஒரு வே போட்டிருப்பாங்க. அந்த வேல நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகிற நேரம் ரைட் சைடில் என்னன்னா உங்களுக்கு செருப்புகளை கழட்டி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் பே பண்ணி செருப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லாக்கரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் உங்கள் ஷூவாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும், நீங்கள் என்ன காலில் வியர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம், அங்கே போகிற நேரம் கால் சுடும் அப்படின்னு. சுடாது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு வே போட்டிருந்தாங்க பாதை. அந்த பாதை நடந்தீங்கன்னா காலெலாம் சுடாது. ஸோ தைரியமாக கலத்தி போடலாம். ஆனால் சொந்த ரிஸ்க்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கண்ணாடி பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி 1 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ நாங்கள் வர டைம் என்ன ஆகிடுனா, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருந்து. ஸோ அதனால் பாதி ஏரியாவை கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப்பில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்ட்டுருந்து. ஸோ பாதி ஏரியா கிளாஸ் ஓப்பன். ஸோ நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம்னா வாக் பண்ணிக்கலாம், கீழே உள்ள பாறையெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த கடல் அலைகள்லாம் போகிறது சூப்பராக இருந்து. ஸோ என்னோடய ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிளாஸ் பாலத்தில் இப்படி நடந்து போகிறது, அதுவும் கன்னியாகுமரியில் போனது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்து. மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்தாலும் ஓகே, ஏன்னா கொஞ்சம் இடம் நம்ம வாக்கிங் பண்ணி போய் பார்க்கறதுக்கு போட்டிருந்தாங்க. இன்னொரு ரீசன், கீழே அதை மேட்டை போட்டு மூடிறதுக்கு காரணம் என்னென்னா, மேலேருந்து திங்ஸ் விழுந்து அந்த கிளாஸ் உடஞ்சிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடும் ஒரு ரீசனால். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த இஷ்யூவை. ஸோ அதனால் வந்தது கிளாஸ் பழத்தை பார்க்க, அதை பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு நம்ம நேராக திருவள்ளுவரை பார்க்க போகிறோம். ஸோ இவரை நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னா, தமிழ் பாடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு வார்த்தைகள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணி சொல்லதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாயிரும். இதுதான் 10 மார்க் 20 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ அவரை பார்த்து ஒரு பிளெஸிங்ஸை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இப்போ அவரை பார்க்க நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம். இங்கே வந்தால் சரியான கூட்டம். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கூட ஒரு அரை மணி நேரம் நின்னா தான் எடுக்க முடியும் போல இருக்குது. இதில் நம்ம தலைவருக்கு தலை வர தெரியலை, இனி அதையும் பார்க்கணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டை அடித்து முடித்து திருவள்ளுவரோட கால்கிட்ட நிற்கிறாங்க. இதுவரை இந்த இன்ஸ்டா 360யோட ஒரிஜினல் யூஸை இன்றைக்கி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு வீடியோ எடுத்தால் கூட அது கரெக்டாக 360 திருவள்ளுவரோட மூஞ்சி தெரிய அளவுக்கு நமக்கு ஆங்கிள் கரெக்டாக எடுத்து முடிஞ்சு. அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், நல்லா இருந்து. கொஞ்சம் நேரம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம். கீழே வர நேரம் இன்னொரு வழியாக வர நேரம் திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் திருக்குறளில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. நார்த் இந்தியன் சைடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க திருவள்ளுவரோட மகிமையை ஃபுல்லாக பார்த்து அதை அதில் இருக்கிறதெல்லாம் நீட்டாக வாசித்து அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்கள் ஸ்கூல்லேயும் படித்ததா, ஸோ அதனால் நாங்கள் அப்படியே லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பையன் கிளம்புறதுக்கு வேண்டி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் நாங்கள் உடனே கிளம்பலை. நாங்கள் திருப்பியும் கொஞ்ச நேரம் வெளியே நின்று அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இங்கேருந்து கன்னியாகுமரியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்மளை கூட்டிகிட்டு வந்த
ஷிப்பெல்லாம் வந்து அடுத்த ட்ரிப்புக்கு அங்கே இங்கே போயிட்டு வருது. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓல்டு மெமரிஸ். நாங்கள் வர நேரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து விவேகானந்தராக்கு விடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வரணும். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4 தடவை வந்து அந்த போட்டில் ஏறலாம். ஆனால் இப்போது அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆஃப்டர் த கண்ணாடி பாலத்துக்கு பிறகு வந்து என்னன்னா 2 ட்ரிப் தான் வந்து போட்டில் ஏற முடியும். ஸோ பிக்கப் பாயிண்ட் டு ட்ராப் டு பிக்கப் தான். ஸோ மொத்தம் 2 தடவை தான். மறுபடியும் ஒரு நேரம் வந்து கண்ணாடி பாலத்தோடு நடந்து வந்தோம். ஸோ கீழே வந்து அந்த வேவ்ஸாக இருக்கட்டும், அந்த பாறையில் வந்து வேவ்ஸ் படதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கன்னியாகுமரி வரவங்க வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணணும். ஸோ ஓல்டன் டேஸில் இல்லாத மாதிரி இந்த நிறைய புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கீழே உட்காந்துலாம் ஃபோட்டோ எடுக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வ்ளாக் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வர நேரம் வந்து கீழே வந்து செருப்பு கழட்டி விட வேண்டியது வரும். ஸோ எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒன்று பே பண்ணிட்டு வேண்டியது வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணது ஜஸ்ட் போட் சர்வீஸ்க்கு மட்டும்தான். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்டு கண்டிப்பாக வர நேரம் கொஞ்சம் தண்ணி பாட்டிலாம் வச்சுடுங்க. கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து நல்லா வெயில் அடிக்கும், சரியான வெயில். ஸோ தண்ணி பாட்டில் வச்சுடுங்க. ஸ்நாக்ஸ் வச்சுடுங்க. வேணால் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இங்கே உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதுக்குள்ளே தான் இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வர முடியாது. 3 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த போட்டில் ஏறி இங்கே உள்ளே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வர முடியாது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்க. நீங்கள் வர நேரம் செக் பண்ணிட்டு வாங்க எதுக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்க டைமில் வந்து அலோட் கிடையாது. ஸோ நாங்கள் எங்களோட ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஷிப்புக்கு வேண்டி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கடலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து, சூப்பரான ஒரு வியூ. கடலுக்குள்ளே நம்ம நின்ன மாதிரி ஒரு அழகான ஒரு வியூவில் நின்று அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்து. அடிக்கடி நமக்கு முன்னோர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கடற்கரையில் போய் என்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, மைண்டு ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து. ஸோ நாங்கள் எங்களோட ஷிப்பில் வந்துட்டு நாங்கள் மார்னிங் வர நேரம் வெதர் கொஞ்சம் நல்லா இருந்து, ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து வெதர் உண்மையிலே கொஞ்சம் டஃப்பாக இருந்துன்னா ஓவராக அலைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுலேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த இதை பார்க் பண்ணி அதில் கரெக்டாக ஏறி போனோம். உள்ளே போகிற நேரம் நல்லா அலடிச்சிட்டே தான் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. ஸோ நாங்கள் போனது ஒரு சீசன் டைம் போல் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ சரியான க்ரௌடு. அதெல்லாம் மீறி நாங்கள் வந்தோன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ எங்களோட ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த ஓவராலாக பார்க்கும்போது நாங்கள் கண்ணாடி பிரிட்ஜுக்கு வேண்டி தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா திருவள்ளுவர் சிலையும் காந்தி மண்டபம் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த கண்ணாடி பிரிட்ஜ் போட்டனால ஸோ ஒரு டைம் போய் பார்க்கலான்னு சொல்லி போனது. நீங்கள் வந்து க்ரௌடட் இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸ் தள்ளி நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்து க்ரௌட் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்துக்கலாம். வீக்கெண்டில் வந்து உண்மையிலே க்ரௌடாக இருக்கும். நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்.